நம்ம அவருடைய வீட்டுல வாசமா இருக்கிற நம்ம பாக்கியவான்கள் அப்படி பார்த்தா கீழே இருக்கிற வசனத்தை பாருங்களேன். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்களாமா. எப்படி? துதிக்கிறவங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. துதிக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். அல்லேலூயா. துதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. துதிக்கிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியால நிரம்பிட்டே இருப்பாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கணும், நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலியா இருக்கணும், எல்லாத்தை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யணும், எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நம்ம நிறைய இடத்துல துதியை எப்படி கொண்டு போயிட்டோம்னா, கஷ்டம் வந்தா துதிக்கணும், பாடு வந்தா துதிக்கணும் அப்படின்னு. இல்ல அதையும் விட எப்பவும் நம்ம வாயில யார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யாராவது பேச வந்தாங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா மனசு ஆவி ஆத்மா எப்படி இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். இப்ப கொஞ்ச நாளா ஆண்டவர் எங்களை